ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரூட் டு சக்சஸ் யூடியூப் சேனல். இந்த சம்ல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதோட ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜெனரல் டேர்ம்னா ஒரு ஃபார்முலா மாதிரி, ஃபார்முலால போய் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளோட சீக்வன்ஸ் கிடைக்கும். சரியா? இப்போ இங்க கவனிங்க, நியூமரேட்டர் வந்து 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கு, கீழ வந்து 2 3 4 னு சொல்லி போயிட்டே இருக்கு. சரியா? இப்போ நியூமரேட்டர் வந்து 1 ஆ இருந்துச்சுனா டினாமினேட்டர் 2 ஆ இருக்கு. அதாவது 1 விட ஒரு நம்பர் கூட இருக்கு. இப்போ 2 நியூமரேட்டர் 2 ஆ இருந்துச்சுனா டினாமினேட்டர் 3 ஆ இருக்கு. அதாவது 2 விட ஒரு நம்பர் கூட, 3 விட 4 ஒரு நம்பர் கூட. அப்போ நெக்ஸ்ட் எப்படி வரும்னா, இங்க ஒரு நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதை விட ஒரு நம்பர் கூட டினாமினேட்டர் வரும். கரெக்ட்டா? அப்போ நியூமரேட்டர் எனக்கு என்ன இருந்துச்சுனா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், n plus 1 ஆ இருக்கணும். சரியா? அப்போ நான் வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு இதுக்கு அஸ்யூம் பண்ணி அந்த வேரியபிள்ஸ்க்கு நான் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு இந்த டேர்ம் கிடைச்சிடும். கரெக்ட்டா? அப்படின்னா an is equal to, எனக்கு இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, நியூமரேட்டர் வந்து n ஆ இருந்துச்சுனா டினாமினேட்டர் n plus 1 ஆ இருக்கு. அதாவது இங்க 1 இருந்துச்சுனா 2 2 இருந்துச்சுனா 3, இந்த மாதிரி வந்து நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் ஒரு வேல்யூ கூட இருக்கு. சோ n divided by n plus 1, இந்த n எனக்கு எப்படி இருக்கணும்னா நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தா தான் இது வந்து கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ மைனஸோ டிவிஷனோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. புரிஞ்சுதா?